ராதிகா வணக்கம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து டெல்லி நோக்கி சென்ற இண்டிகோ விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று என்ஜின் கோளாறு ஏற்பட்டது. இதனால் விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதிலும் இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 161 பயணிகள் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. 161 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆந்திர மாநில விசாகப்பட்டினத்திலிருந்து டெல்லி நோக்கி சென்றது இண்டிகோ விமானம். இந்த இண்டிகோ விமானம் அது 6579 என்கிற போயிங் 737 ரக விமானத்தை சேர்ந்தது. இது இன்று காலை டெல்லி நோக்கி பறந்து கொண்டிருந்த போது நடுவானில் திடீரென்று என்ஜின் கோளாறு ஏற்பட்டது. அதற்கு பிறகு மற்றொரு என்ஜின் மூலமாக அது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் டெல்லி விமான நிலைய அதிகாரிகள். அதற்கு முன்னதாக இது நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு என்ஜின் கோளாறு ஏற்பட்டது. உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு என்ஜின் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று. மற்றொரு என்ஜின் மூலமாக தான் அதை பாதுகாப்பாக தரையிறக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள் என்று விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து உடனடியாக சுதாரித்துக் கொண்ட விமான நிலைய நிர்வாகம் அதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள், இதுபோன்ற அவசர காலத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி அந்த விமானத்தை தரையிறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது முன்கூட்டியே. அதாவது டெல்லி விமான நிலையத்தில் 28வது ரன்வே அதற்காக ஒதுக்கி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ரன்வேயில் எந்த விமானங்களும் பயணிக்காத வகையிலும் மற்றும் ஏதேனும் எமர்ஜென்சி அவசர காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து அந்த அடிப்படையில் இந்த விமானம் தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பின்னர் பத்திரமாக அது தரையிறக்கப்படும். இதனால் விமானத்தில் பயணம் செய்த 161 பயணிகளும் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். இது டெல்லி விமான நிலைய நிர்வாகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பாதுகாப்பாக இந்த விமானம் என்பது தரையிறக்கப்பட்டிருக்கிறது, பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை டெல்லி விமான நிலையம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக ஒரு விமானம் தரையிறங்கக்கூடிய அந்த பகுதியில் தரையிறங்காமல் இது போன்ற அவசர காலத்தில் ஒரு விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தால் திடீரென்று என்ஜின் கோளாறு ஏற்பட்டால் அது லேண்டிங் செய்யக்கூடிய முறை அது போன்ற நடைமுறைகள், எமர்ஜென்சி லேண்டிங் என்று சொல்லப்படக்கூடிய அவசரகால தரையிறக்கம் அதை பின்பற்றி தரையிறக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அங்கிருந்து 28வது ரன்வேலிருந்து பேருந்து மூலமாக விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக அவர்கள் விமான நிலையம் அந்த நிர்வாகம் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பாதுகாப்பாக ஒரு என்ஜின் கோளாறு ஏற்பட்டாலும் கூட மற்றொரு என்ஜின் மூலமாக அது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு அதில் பயணம் செய்த 161 பயணிகள் பாதுகாப்பாக அந்த விமானத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.